ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்சுவலா டோக்கனாமிக்ஸ் பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. டோக்கனாமிக்ஸ் பார்ட் 1 நம்ம என்னென்ன கவர் பண்ணா என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். ரிலீஸ்னா என்ன, இன்ஃபிளேஷன் என்ன, டீஃபிளேஷன் என்ன, பர்னிங் மெக்கானிசம் என்ன. இந்த 4 டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ளை மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் கேப்னா என்ன, அதுல எஃப்டிவி ஒன்று இருக்கு, ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூனா என்ன, அதை பத்தி பார்ப்போம். அப்புறம் டிமாண்ட் பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிங் தர மாட்டோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம், வெப்3 டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் பிளாக் செயினோட டெப்தா போயிட்டு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் என்ன, கன்சென்சஸ் அல்காரிதம் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். என்எஃப்டியோட யூஸ் கேஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். ஆர்ட் என்எஃப்டி, கேமிங் என்எஃப்டி, அந்த மாதிரி நிறைய என்எஃப்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. அப் டு டேட் நீங்க வெப்3 வேர்ல்ட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம வீக்லி ஒரு காயின் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம டெக்னிக்கல் பார்ட், அதாவது டோக்கனாமிக்ஸ் கவர் பண்றதுனால இது கொஞ்சம் நம்ம கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் மேபி நம்ம வீக்லி ஒரு காயின் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓடுறது மட்டும் தான். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ளை மார்க்கெட். சப்ளைனா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்ளைனா இல்ல, ஒரு காயினோட எவ்வளவு சப்ளை இருக்கு. என்னென்ன சப்ளை இருக்குன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை ஒன்று இருக்கு, டோட்டல் சப்ளை ஒன்று இருக்கு, மேக்ஸிமம் சப்ளை ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன, அதுதான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறோம். மேக்ஸிமம் சப்ளை தான் அந்த காயினோட டோட்டல் வேல்யூ, அதாவது டோட்டல் டோக்கன் காயின்ஸ். இவ்வளவு காயின்ஸ் இருக்கும், அதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்றதுதான் இந்த மேக்ஸிமம் சப்ளை அது சொல்லுவாங்க. அப்புறம் சர்க்குலேட்டிங் சப்ளைனா ஒண்ணு இல்ல, இப்போ எவ்வளவு சுத்திட்டு இருக்கு, அதாவது இப்போ எவ்வளவு வெளியே காயின்ஸ் வெளியே வந்திருக்கு, அதுதான் சொல்லுவாங்க சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு சொல்லுவாங்க. டோட்டல் சப்ளை இன்னொன்னு இருக்கும். டோட்டல் சப்ளை என்னன்னா பர்னிங் ஆயிட்டு வெளியே வர போறது, அதாவது பர்னிங்காக நெக்ஸ்ட் பர்னிங் முடிஞ்சிருக்கும். பர்னிங் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காயின் வெளியே வராம இருக்கும். பர்னிங் முடிச்சுட்டு வெளியே வர காயின் தான் இந்த டோட்டல் சப்ளை சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் சப்ளை பர்னிங் பண்ணிட்டு வர காயின் தான் இந்த டோட்டல் சப்ளை. அப்புறம் பார்த்தா சர்க்குலேட்டிங் சப்ளை இப்போ கரெக்டா சுத்திட்டு இருக்க காயின் தான் இது சொல்லுவாங்க சர்க்குலேட்டிங் சப்ளை. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்குலேட்டிங் சப்ளைனா இப்போ சுத்திட்டு இருக்க காயின், மேக்ஸிமம் சப்ளை அவ்வளவு காயின் தான் உங்களோட பிளாக் செயின் இருக்கும், அதுக்கு மேல வராது. டோட்டல் சப்ளைனா இன்னும் பர்ன் ஆகிட்டு வெளியே வர போற காயின் எவ்வளவு இருக்கு அப்கமிங்ல, அதுதான் இந்த டோட்டல் சப்ளை. இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு இந்த சப்ளைல. சப்ளை மார்க்கெட் சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை. இந்த மேக்ஸிமம் சப்ளை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 மில்லியன் கிட்ட இருக்கு. இதுவும் சர்க்குலேட்டிங் சப்ளையும் கிட்டத்தட்ட 60:4 ரேஷியோ. அந்த ரேஷியோ நீங்க கரெக்டா செக் பண்ணணும். ஒரு காயினோட ஒரு காயின் நீங்க பை பண்ண போறீங்கன்னா அந்த காயின் 60% வெளியே வந்திருக்கா நீங்க முதல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு 60% வெளியே வந்திருக்கு, அப்புறம் டோட்டல் சப்ளை பாருங்க, ரெண்டும் ஓரளவு மேட்சா இருந்தா ஓகே, இது பை பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க ஈஸியா டிசிஷன். இப்போ ஒரு காயின் பார்த்தா 20 மில்லியன் இருக்குன்னு வச்சுங்க, 20 மில்லியன் இருக்கு, 1 மில்லியன் தான் வெளியே வந்திருக்கு, 10 மில்லியன் டோட்டல் சப்ளை இருக்கு. பட் இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா காயினோட இப்போ 20 மில்லியன்ல 1 மில்லியன் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு, மீதி 19 மில்லியன் வெளியே வராம சுத்திட்டு இருக்கு. அந்த 19 மில்லியன் வெளியே வரும்போது இந்த பிரைஸ் என்ன ஆகும்னா டிராப் ஆக ஸ்டார்ட் ஆகும். எந்த அளவு, ஏன்னா பாத்தீங்கன்னா சப்ளை காயின் இன்னும் நிறைய இருக்கு, அதனால என்ன ஆட்டோமேட்டிக்கா பிரைஸோட வேல்யூ கம்மியாகும். அதனால நீங்க எவ்ரி டைம் ஒரு காயினை பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த காயினோட டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நீங்க இன்கேஸ் பை போடுற போறீங்கன்னா ரேஷியோ செக் பண்ணுங்க. 60:4 இது நார்மல். 60:4 நார்மல். இப்போ 8:2, அதாவது சர்க்குலேட்டிங் இப்போ 80% இருக்கு, இன்னும் 20% தான் வெளியே வரும், அந்த காயின் தைரியமா பை பண்ணலாம். அதுவும் டீஃபிளேஷனரி காயினா இருக்கணும், இன்ஃபிளேஷனரி காயினா இருக்கக்கூடாது. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பார்ட் 1 வீடியோ கிளீனா பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு காயின் 80% வெளியே வந்திருக்கு அப்படின்னா நீங்க அந்த காயினை ஈஸியா பை பண்ணலாம். ஏன்னா அந்த காயினோட பிரைஸ் இன்னும் கொஞ்சம் காயின் தான் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கும். டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் நீங்க வாங்க போற காயின் 10% தான் வெளியே இருக்கு, இன்னும் 90% வெளியே வராம இருக்குன்னா அந்த காயினோட வேல்யூ டிராப் ஆக 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், ஓரளவு புரிஞ்சிருக்கேன். சர்க்குலேட்டிங் சப்ளைனா, டோட்டல் சப்ளைனா, மேக்ஸிமம் சப்ளை புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப்ன்றது ஒண்ணு இல்லை கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ், அதாவது சர்க்குலேட்டிங் சப்ளை இன்ட்டு கரண்ட் பிரைஸ் தான் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. சர்க்குலேட்டிங் சப்ளை பிளஸ் இந்த கரண்ட் பிரைஸ் தான் இந்த மார்க்கெட்டிங் கேப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்க. ஒரு காயினோட மார்க்கெட்டிங் கேப் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ எவ்வளவு சர்க்குலேட்டிங் காயின்ஸ் எவ்வளவு சர்க்குலேட்டிங் இருக்கு பிளஸ் அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு, அதை வச்சா இந்த மார்க்கெட்டிங் கேப் சப்ளை இது கண்டுபிடிக்கிறாங்க.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிவின்னு இருக்கும், அதாவது ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் 0.6 மேல இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ எப்படி கரண்ட் பிரைஸ் இன்டு டோட்டல் சப்ளை, அதாவது கரண்ட் பிரைஸ் எவ்வளோ $300 இன்டு டோட்டல் சப்ளை, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ஓகே guys, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குங்க. ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை, மார்க்கெட் கேப் ஒன்று இல்லை, சர்க்குலேட்டிங் சப்ளை இன்டு கரண்ட் பிரைஸ். ஸோ அதே மாதிரி ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை, கரண்ட் பிரைஸ் இன்டு டோட்டல் சப்ளை. இவ்வளவுதான் guys. இதுதான் வந்து இந்த பார்ட் தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த பார்ட் தெரிஞ்சா ஓரளவு காயினை வந்து நீங்க 10% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு காயினா, இல்ல வந்து இன்ஃபிளேஷனரி காயினா, பிளஸ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்குலேட்டிங் சப்ளையும் மேக்ஸிமம் சப்ளையும் உங்களோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க 10% வந்து இங்கேயே நீங்க அந்த காயினை வந்து ஃபில்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்க பை பண்ணலாமா வேணாம்னு சொல்லி ஈஸியா நீங்க ஃபில்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டிமாண்ட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வேரியேஷன். டிமாண்ட் எப்போ அதிகமா இருக்குதோ அப்போதான் அந்த காயினோட பிரைஸ் ஈஸியா மூவ் ஆகும். அது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு ஆர்ஓஐ, இன்னொன்னு யூஸ் கேசஸ். ஆர்ஓஐன்னு ஒண்ணு இல்ல guys, நீங்க ஸ்டேக்கிங் பண்ற ப்ராசஸ் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு காயின்ல போய் நீங்க ஸ்டேக் பண்றீங்கன்னா அதுக்கு ஏபிஒய்னு ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க. ஸோ நீங்க 1 lakh காயினை போய் ஸ்டேக் பண்ணா அதுக்கு என்ன ஒரு 20% ஏபிஒய், 30% ஏபிஒய் தருவாங்க. ஸோ அந்த ஏபிஐ மூலமா நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ப்ராசஸ் தான் ஆர்ஓஐ. ஸோ அது வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது ஆர்ஓஐ வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா ஏபிஒய் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிடுமா அப்போ வந்து ஏபிஒய் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இனிஷியலா நீங்க ஆர்ஓஐ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே யூஸ் கேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் வந்து மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்எஃப்டி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட யூஸ் கேஸ் பொறுத்து அதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா அப்ல இருக்கும். ஸோ அதனால இந்த டிமாண்ட் பார்ட் வந்து ரொம்ப மோஸ்டா இங்க வந்து ரோல் பிளே பண்ணும். ஏன்னா அது அந்த காயினை பொறுத்து, அந்த காயினோட யூஸ் கேஸ் என்னன்னு பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கைஸ். ஸோ இதான் கைஸ் ஓவரால் உங்களுக்கு சொன்ன டோக்கனாமிக்ஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 2 நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா சப்ளை மார்க்கெட் பார்த்துருக்கோம், மார்க்கெட் கேப் பார்த்துருக்கோம், ஸோ டிமாண்ட் என்ன பார்த்தோம், ஆர்ஓஐ என்ன, யூஸ் கேஸ் என்ன பார்த்துருக்கோம். இவ்வளவுதான் guys. இப்போ டோக்கனாமிக்ஸ் பார்ட் உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து டோக்கனாமிக்ஸ் இந்த பார்ட் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம ரெகுலரா வந்து டெக்னாலஜி வந்து அந்த காயினோட டெக்னாலஜி பேசிட்டோம், டோக்கனாமிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அந்த ஆக்சுவலா வந்து அவங்களோட ஃபவுண்டர்ஸ் எப்படி அனலைஸ் பண்றது, ஸோ அந்த ஃபவுண்டர் பேக்ரவுண்ட் டெக்னாலஜி எப்படி அனலைஸ் பண்றது, அதுதான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஸோ கிரிப்டோ பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பாய்.